இந்த சீரீஸோட பார்ட் 12 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் அந்த சீரீஸ் உங்களுக்கு புரியும். ஸோ கைஸ், நம்ம சத்ருக்கு அடிப்பட்டதுனால அவனுக்கு எல்லாமே மெமரி லாஸ் ஆயிருச்சு. பட் அந்த யஷிரோ கிட்ட எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அவன் எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவானா, ஹிரோமியோட குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கும். அந்த குழந்தையோட கையை தொட்டதுனால எப்படி நம்ம மாவீரன் படத்துல நம்ம ராம்சரண் காஜல் அகர்வால் கையை தொட்ட உடனே எப்படி அவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதோ, அதே மாதிரி நம்ம சத்ருக்கு காயோட குழந்தையோட கையை தொட்ட உடனே பழைய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அப்ப கரெக்டா நம்ம காயோ சத்ரு, நான் சின்னதுல எனக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நினைச்சேன், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ண ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு குடும்பமே இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சத்ரு அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா நம்ம சத்ரு அவனோட ஃப்ரெண்ட்ஸான கென்யா கூடயோ ஹிரோமி கூடயோ பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவனுங்க ரிசார்ட்டோ வரேன்னு சொன்னா, ஆனா அவளால வர முடியல. உங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? லஞ்ச் காசை நீ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க. பட் நீ அவளோட உயிரை காப்பாத்துனேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட மெடிக்கல் செலவை பாத்துக்கிறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அவ தான் முன்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலா கேட்கும்போது நம்ம கென்யா கண்டுபிடிச்சா அவனுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு. ஸோ அவன் சத்ரு கிட்ட, சத்ரு உண்மையை சொல்லு, உனக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சு தானே? அவன் எதுவுமே பேசாம மண்டையை மட்டும் ஆட்டுறான். எனக்கு தெரியும் சத்ரு, நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். பட் உன்னோட மைண்டும் பாடி இப்போதான் ஹீல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நான் பழசெல்லாம் பேசி திரும்பி உன்னை ஃபீல் பண்ண வைக்க விரும்பல. பட் இங்கே பாரு, இந்த போராட்டத்தை நீ தனியாக போராட வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே ஆரம்பித்தோம். நீங்கள் எங்கள் மேலே வச்ச ட்ரஸ்ட்டால் ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்கும். இங்கே பாரு, காசு ஒரு பயங்கரமான இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பெரிய லாயர் ஆகிட்டேன். தினமும் பார்க்க வந்த நம்ம ஹீரோமி அவனோட ஃப்யூச்சர் வந்துட்டு டாக்டர் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சதுனால அவனும் டாக்டர் ஆகிட்டான். அவனுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் யார் அந்த கொலையை பண்ணாங்கன்னு தேடாத நாளே கிடையாது. நாங்கள் சத்ரு, நீ என்னோட ஹீரோ சத்ரு, எங்கள் 2 பேர்த்தோட ஹீரோ. இவ்வளோ பேர்த்தோட உயிரை காப்பாற்றிருக்க. எப்படி நாங்கள் சின்னதில் எந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் உன்னை நாங்கள் நம்பணுமோ அதே மாதிரி இப்போவும் நம்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சத்ருக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவனோட பாஸ்ட்ல ஐரின்ற பொண்ணு இதே டைலாக் தான் சொல்லியிருப்பா. என்னன்னா, நான் எந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் நான் உன்னை முழுசாக நம்புற சத்ரு அப்படின்ட்டு. அப்போதான் சத்ருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அவனை கண்மூடித்தனமாக நம்புற ஆளுங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தைரியமாக யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அது யாரு அப்படின்னா, அது வேற யாருமே இல்லை, நம்ம ப்ரொஃபஸர் யஷிரோ தான். அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டலோட டாப்ல நம்ம விக்ரம் வேதாளா வர மாதிரி 2 பேருமே கான்வர்சேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் சத்ரு, பொய் சொல்லாத, நான் உன்னை வீல் சேர்ல இருந்து தள்ளிட்டு வரும்போது நான் டேப் பண்றதை பார்த்தோம், உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்கு. உண்மையை சொல்லு, என்னோட எல்லா பிளானையும் நாசம் பண்ணவன் நீ. அதை யாருன்னு கண்டுபிடிக்கும் போது நீ ஒரு சின்ன பையன் என்னோட பிளானை எல்லாமே நாசம் பண்ணிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே வயிறு எரியுதில்ல. நீ சாக போறதுக்கு முன்னாடி கூட என்னோட ஃபியூச்சர் தெரியும்னு சொன்னல, அது போய் தானே? அது போய் தானே? என்னவா கண்ணு, நான் பேசுறதெல்லாம் என்னடா உன் ஃப்ரெண்டுக்கு நீ அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கானா? எங்கே உன் ஃபோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை எடுத்து, என்னோட ஃப்யூச்சரை வந்துட்டு நீ ப்ரெடிக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, அதெல்லாம் போய். இப்போ நீ அதை சொல்லலைன்னா, இங்கே பார்த்தியா பிஎம்ஐ கிட்ட இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஜஸ்ட் இப்போ நான் வரதுக்கு முன்னாடி அவளை வழக்கமாக இறங்குற குளுக்கோஸை எடுத்து தனியாக வச்சுட்டேன். அது எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. இப்போ நீ சொல்லலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அவள் இறந்துருவோம், அந்த பள்ளியில் ஊ மேலே தான் விழுகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வாயத்தன்னா மட்டும் நீ எல்லாமே நடந்துருமா? அதுக்கு மேலே ஓவர் சத்ரு, என் கையில் ஒன்றுமே இல்லை. அதனால் அவளையும் கொள்ள முடியாது, என்னையும் கொள்ள முடியாது. உன்னால எனக்கு சுற்றி இருக்கிற யாரையுமே உன்னால் கொள்ள முடியாது. நான் நினச்சிருந்தா உன்னை அப்பவே போட்டு தள்ளியிருப்பேன்னா, ஏன் நீ கொள்ளலை? ஏன்னா நான் தான் உன்னோட துருப்புச்சிட்டு உன் மனசில் இருக்கிற பாரத்தை நிறைக்கிற ஒரு கருவி. ஏன் உன்னால் என்னோட சுற்றி இருக்கிறவங்க யாராலையுமே கொல்ல முடியாது அப்படின்னா, எனக்கு ஃப்யூச்சர் நல்லாவே தெரியும். நீ என்னோட ஃப்யூச்சரில் 3 பேர்த்தையுமே நீ கொன்னுட்ட. ஸோ அதனால தான் உன்னோட ஃப்யூச்சர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆனால் இந்த தடவை நான் அவனை ஜெயிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த யஷிரோவை தள்ளி விட்டுட்டு நேரம் கீழே போய் குதிக்க போகிறான். கரெக்டாக அந்த சார் போய் அந்த வீல்காரை பிடிச்சிடுறாரு. த்ரூ, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. அவனே பார்த்துக்கிட்டு தான் ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது என்னால் எதுவுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை விட்டுறாரு. சத்ரு கீழே போய் விழுந்தா உடனே, சத்ரு இல்லாத வாழ்க்கையில நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை விரிச்சிட்டு கீழே குதிக்க போகும்போது கீழே பார்த்தா ஒரே ஷாக்கு. கீழே பார்த்தா நம்ம கென்யா. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, சத்ரு போட்ட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே திரும்பி பார்த்தா தண்ணியில் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்குது. அது ஆக்சுவலி உண்மை கைஸ். அது என்னன்னா, சத்ரு இவரோட எல்லா மூவி ப்ரெடிக்ட் பண்ணதுனால ஒரு சின்ன பையன் அவரோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரே அப்படின்னு நினச்சி, ஒருவேளை சத்ரு தான் அவர் வாழ்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நினச்சி 15 வருஷமாக சத்ருவை நல்லா பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ சத்ருவுக்கு மெமரிஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் ஆஃப்டர் 15 இயர்ஸ் சத்ரு என்ன வாழ்க்கை வாழணும்னு நினச்சானோ அதே வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் நினச்ச மாதிரி ஒரு பெரிய மாங்கா கம்பெனியில் ஒரு ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணி
நல்ல நல்ல ப்ரொடக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்கான். ஸோ அவன் லைஃப்பில் நல்லா போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கெட் டுகெதர் பண்ணி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் கோமா ஸ்டேஜில் போனாலும் நம்ம முன்னாள் காதலியை நம்மளால் மறக்கவே முடியாது. நம்ம ஜெயம் ரவி எப்படி என் முன்னாள் காதலி சொல்லி மிருதன் படத்தில் சுற்றிட்டு இருப்பாரோ அதே மாதிரி நம்ம சத்ரு ராயாவோட ஆந்தாலஜி புக்கை படிச்சுட்டு இருக்கான். ஸோ பாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னன்னா உலகத்திலேருந்து என்னை அடிச்சிருக்கணும், நான் தனியாக வாழணும் அப்படி இப்படி ரொம்ப டிப்ரெஸ்டாக எழுதியிருப்பாள். பட் இந்த சந்துரு அப்படின்ற ஒரு கேரக்டர் அவன் லைஃப்குள்ளே வந்ததுனால தான் அவன் லைஃபே மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக எழுதிட்டு இருக்கா. அப்படியே அவன் புக்கு படிச்சுட்டு ரொம்ப பனி பெய்யுது, ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் இருக்க இந்த பிரிட்ஜ் ஞாபகம் இருக்கா, பழைய திருவா இருக்கும்போது இங்கே தான் சத்ருவும் ஐரியும் எப்போவுமே காமன்னு பேசுகிற இடம். அப்போ தான் நினச்சிட்டு இருக்கான் என்னடா ரொம்ப வருஷமாக நமக்கு இந்த ரிவைவல் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் கரெக்டாக அவன் காலுக்கு கீழே அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை கச்ச அப்படின்னு ஒரு இவன் கையை இப்படி வச்சு இதை ஐரி வைக்கிற சிம்பிள் அப்படியே வச்சு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து சத்ருவை யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவன் கையை இப்படி வைக்கும் போது கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை போகுது, இவன் ஷாக்காக யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கவன் நேராக சத்ருக்கிட்ட ஓடிங்கிறாங்க. நம்ம பண்ணியில அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் பார்த்தா நம்ம ஹைரி அவளை பார்த்த உடனே நம்ம சத்து ரொம்ப இமோஷனலாக அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்குது. அதோட இந்த சீரீஸை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கைஸ், காலம் ஒருவனை வீரனாக்கிய கதை தான். ஸோ சத்துருக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ் மாதிரி உங்களுக்கு ஏதாவது செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இத்துடன் இந்த கதை இங்கோடு முடிவடைகிறது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க, மறக்காம லைக்கை போட்டுருங்க. ஸோ இன்னொரு ஃபண்டாஸ்டிக்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் கைஸ், வி ஹாவ் a limited time. Thank you.